இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வந்தது போன்று மத்திய அரசும் ஐநா சபையில் சர்வதேச விசாரணை நடத்த கோரிக்கை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணத்தால் காவல்துறை மீதான நம்பகத்தன்மை முற்றிலும் போய்விட்டதாக கூறிய வைகோ, இது குறித்த உண்மை வெளிவர வேண்டுமானால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றார். ஈழத் தமிழ் மக்கள் மத்தியில் பொது வாக்கெடுப்பு, அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்ற இரத்த வெறிபிடித்த சிங்கள இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு தமிழர் தாயகத்தில் கொண்டு வந்து பலாத்காரமாக நிறுவப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை அகற்றிவிட்டு ஐநா சபையின் மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு, அது ஒன்றே தீர்வு. அந்த பொது வாக்கெடுப்பு உலகத்தில் எங்கெல்லாம் ஈழத் தமிழர்கள் ஏதிலிகளாக புலம்பெயர் வாழ் ஈழத் தமிழர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இதேபோல் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலங்கையில் நடந்த போர்க்குற்றம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.